மொழி வாரியாக பிரிந்து போன அத்தனை மாநிலங்களும் தங்களுடைய மொழிக்கும் அந்த அதிகாரத்துக்கும் அந்த மண்ணுக்கும் ஆன இடத்தை கொடுக்கும் இடத்தில் நீங்கள் உங்களை அழகு பார்த்திருக்கும் பொழுது நீங்கள் இன்னும் கூடுதலாக எல்லாம் இந்த மண்ணுக்கு செய்திருக்கணும். ஒரு சட்ட ரீதியாக யாப்பு ரீதியாக உருவாக்கப்பட்ட உரிமைகளை பேணி காத்து அதை நடைமுறைக்கு செயல் வடிவம் கொடுக்கிறதுக்கு தகுந்த தளத்தை உருவாக்க வேண்டிய அந்த கடமையிலிருந்து பின்போயிடக்கூடாது. என்னங்க இன்னும் அவங்களுக்கு தெரியாது, ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்களால குயிக்காக வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க. நாம் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில் யாரோட இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா ஈழத்தமிழர் திரு நிமலன் அவர்கள் தான். நான் வணக்கம்ண்ணா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ நாம் தமிழர் கட்சி ஈரோடு இடைத்தேர்தலில் நிற்க போகுது. இதே சமயத்துல சீமான் அவர்கள் பெரியாரை பத்தி தவறா பேசிட்டாரு அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. வீடை முற்றுகையிட்டு இருக்காங்க, சீமானோட வீடை முற்றுகையிட போயிருக்காங்க. இப்படி நிறைய நடந்துட்டு இருக்கு. ஈரோடு வேற பெரியாரோட பிறந்த மண். இப்படி இருக்கையில சீமானால அந்த இடத்துல இப்ப ஜெயிக்க முடியுமா? முதலாவது ஒரு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் இருமுனை போட்டியாக சந்திக்குது. முதல் தடவையாக திமுக நேரடியாக நாம் தமிழரை சந்திக்குது. அப்போ ஒரு ஆளுங்கட்சி 60 வருடங்களாக ஆண்ட கட்சி, ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி, ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாடு நலனை வித்த கட்சி இன்னைக்கு தமிழ்நாடை ஒரு குப்பை மேடாக மாற்றி அழிவு நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழலில் 2026 தேர்தல் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணுற ஒரு அளவில் நெருங்கி கொண்டிருக்கிற நேரம் இந்த இடைத்தேர்தல் வந்திருக்கு. அப்போ 2026 ஐமுனை போட்டியாக களம் காணுவோம் என்ற அடிப்படையில் காய்கள் நகர்த்தப்பட்டு எதிர்க்கட்சிகள் எல்லாருமே இந்த இடைத்தேர்தலில் பங்கு கொள்ளாமல் விலகி நிற்கும் பொருட்டு நாம் தமிழர் மட்டும்தான் ஜனநாயகத்தில் முழு நம்பிக்கை வைத்து, மக்களில் முழு நம்பிக்கை வைத்து, மக்கள் கூட்டணியை முழுமையாக அமைச்சு களமிறங்கி இருக்குது. அதன் ஊடாக நாம் தமிழர் தமிழ் தேசியத்தின் ஒரு முழு பிரதிநிதியாக மக்களை சந்திக்கிறார்கள். திராவிடத்தின் பிரதிநிதித்துவத்துடன் ஆளுங்கட்சத்தை நிலைநிறுத்த திமுக களமிறங்கி இருக்கிறது. இந்த இடத்தில்தான் தொடர்ந்து பெரியாரை பிம்பமாக காட்டிக்கொண்டு இந்த ஆட்சிகள் நடைபெற்றது அனைவரும் அறிந்தது. ஸோ இந்த வகையில் சீமான் அண்ணன் இந்த பிம்பத்தை உடைத்து பெரியாரின் உண்மை முகங்களையும் அவர்கள் சொல்லுகிறபடி பெரியாரும் சில நன்மைகள் செய்திருப்பார்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்வதில் தமிழ் தேசியத்துக்கோ நாம் தமிழருக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது, இருந்ததும் இல்லை. ஆனால் எல்லாமே பெரியார் தான் என்று சொல்லும் ஒரு இடத்துக்கு வரும் பொருட்டு இதை தாண்டாமல் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது என்ற அடிப்படையில் சீமான் அண்ணன் இந்த களத்தை நரேட்டிவாக செட் பண்ணியிருக்கிறாரு. அது ஈரோடில் தொடங்குறன்றது ஒரு எதிரியை நேரடியாக சந்திப்பது என்பது ஒரு களம் சூடுபிடிக்கிட்டு சரியாக அமைஞ்சிருக்குது. அதுலேயும் ஒரு பெண்ணை நிறுத்துவதன் மூலம் 13 வருடங்கள் அவர்கள் ஆசிரியராக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த சேவைகள் எல்லாமே ஒரு மக்களோட சம்பந்தப்பட்ட சம்பளத்துக்கு வேலை செய்கிற சேவைகளாக இருந்தாலும் அது மக்களோட நேரடியாக சம்பந்தப்பட்டவர், அனுபவசாலி. இப்படிப்பட்ட ஒரு தகுதியான ஒரு வேட்பாளர் சீதா லக்ஷ்மி அவர்களை நிறுத்துவதன் மூலமாக பெண் உரிமை, பெண்களுக்கான முக்கியத்துவம், பெண்களை போற்றுதல், பெண்கள் ஈவேரா எவ்வளவு தூரம் பெண்களுக்கு எதிரான செய்திகளை சொல்லப்பட்டிருந்தாலும் அதுகள் எல்லாம் களத்தில் விவாத பொருளாக்கக்கூடிய அளவுக்கு களம் நிறைவாக இருக்கிறது. அது விவாதமாக்கப்படுமா இல்லையா என்பது ஊடகங்கள் கையில் எடுக்க வேண்டிய விடயம். ஆனால் இந்த ஊடகங்களை கையாளுகிறது ஆளும் வர்க்கம், அதிகார வர்க்கம். அப்போ அவர்கள் நினைத்தால் இந்த விவாதங்களை இந்த தளத்தில் சூடாக்கலாம்.
ஆனால் அவர்களுக்கு நல்லா தெரியும் இது தாங்கள் தோற்கிறதுக்கான விவாதமாக மாறும் என்று. அதனால் நான் என்னுடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், தாங்கள் தோற்று போவோம் என்ற நிலைக்கு தள்ளப்படாமல் அதுக்கு முதலே வேறு வேறு விடயங்களை களமிறக்குவார்கள். திசை திருப்புவதற்கும் சேரறிவதற்கும் மடம் மாற்றுவதற்குமான வேலைகளை இதுதான் திராவிடம் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்தது. வரலாறு நாங்கள் கண்ட உண்மைகள். எப்பவுமே ஒரு மாயப்போக்கையும் ஒரு திசை திருப்பும் தன்மையையும் புலரிகளையும் கிளறி விடுறதும் விலைக்கு ஆக்களை வாங்குறதும் இப்படியான வேலைகளை தான் செய்வார்கள். இதை திமுக கையாளுமாக இருந்தால் அந்த தங்களுக்கான தளத்தில் தாங்கள் தோற்று கொண்டிருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்ளுகிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்கு அழிவில் இருந்து தங்களை தக்கவாக்கணும் என்ற ஒரு தேவை இருக்கிறது. அதுக்கு என்ன விலையும் கொடுக்க தயாராக இருப்பார்கள் என்றுதான் என்னுடைய கருத்து இருக்கு. ஸோ உங்களுடைய நேரடி கேள்விக்கான பதில் திமுகவையும் பார்க்க நாம் தமிழர் எவ்வளவு வளைஞ்சிருக்கு, திமுக எவ்வளவு தேர்ந்திருக்கு என்றது இந்த களம் நிரூபிக்கும். போன தடவை நாம் தமிழர் எடுத்த வாக்கு பலத்தையும் பார்க்க பல மடங்கு வாக்குகள் இந்த தடவை எடுக்கிறதுக்கான அத்துணை அம்சங்களும் இருக்குது. மக்கள் விழிப்புடன் செயல்படுவார்களாக இருந்தால் அத்தனை தடைகளையும் அத்துணை லஞ்சங்கள் அத்தனை திருதாரங்களையும் தாண்டி மக்கள் நாம் தமிழருக்கான வாக்கை கொடுப்பார்கள். அது பல மடங்கமாக உயர்ந்து நிற்கும் என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில இருக்கிற அந்த இடைவெளியை நிச்சயமாக குறைப்பார்கள். 2ஆம் இடத்தில் நாம் தமிழர் வந்துட்டு என்ற செய்தியே 2026க்கான ஒரு போர் அறிக்கையாக, போர் முரசாக அமையும். நாம் தமிழர் ஒரு சீரியஸ் பிளேயராக தமிழ் தேசியம் வெர்சஸ் திராவிடம் என்ற அந்த பெரும் போர்க்களம் ஆரம்ப புள்ளியாக ஈரோடு அமையும் என்று நான் நம்புகிறேன். ஈரோடு இடைத்தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே பெரியாரை பற்றி பேசியிருந்ததுனால, சீமான் அந்த பெரிய பிரச்சனை பெருசானதுனாலேயே இப்போ சீமான் அவர்கள் இடைத்தேர்தலுக்கு வாக்கு சேகரிக்க கூட வரக்கூடாது, வர விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராடுறாங்களே, அதை மீறிய சீமான் அவர்கள் அங்கே வர முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, பெரியார் வாக்கு அரசியலில் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதராக இருக்கும் பொருட்டு அண்ணாவோட மிகப்பெரிய முரண் இருந்தது. அண்ணாவும் கட்டி காத்த திராவிட முன்னேற்ற கழகமும் பெரியார் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளும் அவருக்கு எதிரான செய்யப்பட்ட சாட்சியமாக இருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் வாயால் பெரியாருக்கு எதிராக சொல்லப்பட்ட விடுதலை நாளிதழில் வந்த விடயங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியமாக இருக்குது. அதனால்தான் இன்றைக்கு ஒரு பக்கம் பெரியாரை பிம்பமாக காட்டிக்கொண்டு ஒரு ஈன அரசியலை செய்து கொண்டிருக்கிற நேரத்திலும் இந்த பெரியாருடைய பொது உடைமையான ஒரு விடுதலையை பப்ளிக்காக பொது உடைமையாக்க இவ்வளவு தயக்கம் காட்டுறார்கள். அதை ஒரு சேலஞ்சாக கூட எடுக்க தயாரில்லை. இவ்வளவு தூரம் ஒரு பக்கம் பெரியாரை தங்களுடைய பெரிய பிம்பமாக காட்டுற நேரம் அவருடைய பொக்கிஷங்களை, அவர்களுடைய செய்திகளை ஏன் பொது உடைமையாக்க மறுக்கிறார்கள் என்றதுக்கு ஒரு பெரிய சிதம்பர ரகசியமும் இல்லை. ஏனென்றால் அது பொது உடைமையாக்கப்பட்டால் திமுக தலைவர்களே பெரியாரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றதெல்லாம் வெளிப்படையாக வந்துடும். அப்போ அதனால் இதில் பெரியாரை பற்றிய உண்மை தெரிகிறதுக்கு திமுகவே எல்லா எவிடன்ஸுகளையும் மறைச்சி வச்சு கொண்டிருக்கு. சிங்களவன் எப்படி இனப்படுகொலையை மறைப்பதற்கு எப்படியெல்லாம் கையாண்டாரோ அதே மாதிரி இவர்கள் பெரியாரை பற்றி பேசிக்கொண்டு, ஜனநாயகத்தை பற்றி பேசிக்கொண்டு, ஜனநாயகவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு மிகப்பெரிய ஆண்ட கட்சி, ஆள்ற கட்சி, எங்களோட மக்களுடைய வாக்கெல்லாம் எங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு அடிப்படை ஜனநாயகத்தை மதிக்கிறதுக்கு மறுக்கிறார்கள்.
இன்றைக்கு வந்து பெரியாரை பற்றி இவர் பேசிவிட்டார் என்றதுக்காக தேர்தலையே பரப்புரை சொல்லக்கூடாது, தேர்தலையே பங்கு கொள்ளக்கூடாதுன்னா இவர்கள் யார்? தேர்தல் ஆணையம் இப்படி சொல்பவர்களை எவ்வளவு தூரம் கண்காணிக்க வேண்டும்? இவர்களுடைய ஒரு ஆட்சியில் இப்படிப்பட்ட செய்திகள் வருகிறது என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். தேர்தல் ஆணையம் இவர்களை நுட்பமாக பார்த்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்குமானால் தேர்தல் ஆணையத்தை போற்றுவார்கள், மக்களுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை வரும். இன்றைக்கு வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாம் தயங்கி கொண்டிருக்கிற நேரத்திலும் நாம் தமிழர் ஒரே கட்சியாக நின்று இருமுனை போட்டியை சந்திக்கும் பொருட்டு ஜனநாயகவாதிகள், இந்த ஊடகம் 4ஆம் தூள் என்று சொல்லக்கூடிய ஊடகங்கள், இவர்கள் எல்லாம் இந்த அடிப்படை இதுகள் இழக்கப்படு கொண்டிருக்கிற அபாயம் இருக்கின்றதை அங்கீகரித்து அனைவரும் ஒரு இடைத்தேர்தல் ஒரு 14 மாதம்தான் வரும் எம்எல்ஏ இருக்க போகிறார் ஆட்சியில் அதிகாரத்தில். இந்த 5 வருடத்துக்குள் திமுக என்ற கூட்டணி கொண்டு வந்த எம்எல்ஏக்கள் இடைக்கால தேர்தலை உருவாக்கிவிட்டார்கள், அவர்கள் காலமாகிவிட்டார்கள். அப்போ ஒரு 5 வருஷத்துக்குள்ள 3வது தேர்தலாக இதை பார்க்குறோம், இடைக்கால தேர்தல். அப்போ இந்த நிலையில் ஒரு 14 மாதம் நாம் தமிழர் வேட்பாளரை எம்எல்ஏயாக ஆக்குவதன் மூலம் எவ்வளவு ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒவ்வொரு தேர்தலில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களும் அந்த பதவியில் இருக்கும் எம்எல்ஏக்களும் செய்யலாம் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த ஒற்ற வேல்நாச்சியாராக திகழக்கூடிய சீதாலட்சுமி தங்கை வந்து ஒரு செயல் வீரராக காட்டலாம். இது ஒரு சாம்பிளாக, இது ஒரு எக்ஸாம்பிளாக உருமாறலாம். 2026 முழுமையான கவனத்தை ஈர்த்தெடுக்கலாம். அப்போ அதிகாரத்தில் இருக்கும் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மினிஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து எதையெல்லாம் செய்ய தவறுகிறார்கள் என்பதை கூட ஒரு சொல்லுக்கு முன் செயல் என்ற அடிப்படையில் தேசிய தலைவருடைய சிந்தனையில் ஒரு செயல்படக்கூடிய நாம் தமிழர் வேட்பாளர், நாம் தமிழர் எம்எல்ஏ எப்படியெல்லாம் நடக்கிறார் என்பதை மக்கள் முன்னோட்டமாக ஒரு ட்ரெய்லராக இதை பார்க்கலாம். ஸோ இதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு ஊடகங்களும் தேர்தல் ஆணையமும் தங்களுடைய ஜனநாயக கடமைகளை, ஒரு சட்ட ரீதியாக யாப்பு ரீதியாக உருவாக்கப்பட்ட உரிமைகளை பேணி காத்து அதை நடைமுறைக்கு செயல் வடிவம் கொடுக்கிறதுக்கு தகுந்த தளத்தை உருவாக்க வேண்டிய அந்த கடமையிலிருந்து பின்போயிடக்கூடாது. ஸோ இந்த வகையில் இந்த அதிகாரிகள், இந்த அதிகார வர்க்கம், தளம், இந்த மீடியா தளம், தேர்தல் ஆணையம், இவர்கள் எல்லாம் எப்படி நடக்கிறார்கள் என்றதை முன்னுதாரணமாக கொள்ளைக்க மக்களுக்கு கூடுதலான நம்பிக்கை வரும். மக்களும் துணிந்து முன்னுக்கு வந்து சரி தங்களுக்கானவர்களுக்கான சுதந்திரமாக அந்த வாக்கை செலுத்துவார்கள். ஸோ இந்த இடத்தில் இதைத்தான் நான் வேண்டுகோளாக முன்வைப்பேன். எது எப்படியா இருந்தாலும் மக்களை சந்திப்பதும் மக்களுக்கு குரலாக பதிவு செய்வதும் தொடர்ச்சியாக மக்கள் நலனுக்கான போராட்டங்களை முன்னெடுத்துவதிலும் நாம் தமிழர் எப்பவுமே பின்போற போறதில்லை, வெற்றி தோல்விகளுக்கு அப்பால். இப்போ பல வருட போராட்டங்களுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாறி இருக்கு. அதே சமயத்துல நாம் தமிழர் கட்சியில இருந்து தொடர்ச்சியா செயல்பாட்டாளர்கள் எல்லாருமே கட்சியில இருந்து நிறைய பேர் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா அப்படின்னு சொல்லி நியூஸ் சேனல்ஸ்ல அதிகமா நியூஸ் பரவிட்டே இருக்கு. இந்த சமயத்துல இடைத்தேர்தலும் வந்திருக்கு. வாக்கு சேகரிக்கிறதுக்காக ஒவ்வொரு தடையுமே நாம் தமிழர் கட்சியில இருந்து அவங்களோட சொந்த காசை போட்டு அங்க போய் வாக்கு சேகரிக்க கூடுவாங்க. இந்த சமயத்துல இப்படி வெளியேறி இருக்காங்க நிறைய பேர். அப்படிங்கும் போது அங்க வாக்கு சேகரிக்கிறதுக்கு ஆள் கூடுவாங்களா? உறுப்பினர் சேர்க்கை முகாம் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு நாளை குறித்து அறிவித்த இடத்தில் 1000 உறுப்பினர் சேர்க்கை ஒரே நாளில் நடந்தது. அதில் 15,000 உறுப்பினர்கள், புதிய உறுப்பினர்கள் சேர்ந்தார்கள். இப்போ அவர்களிடம் வந்து பல கேள்விகளை கேட்கப்படைக்க என்னுடைய அனுபவத்தில் அவர்கள் வந்து சுற்றுச்சூழலில் மிகவும் அக்கறையோடு இருக்கிறார்கள். அவர்கள் வந்து இந்த அதிகாரம் வந்து துஷ்பிரயோகமாக்கப்படுது, இதால் அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் நாசமாகுது என்ற இடத்திலிருந்து அவர்கள் பார்க்கிறார்கள்.
நாம் தமிழர் கட்சி வருவதென்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவை என்பதையும், இந்த இளைய சமூகம் ஒரு உண்மையான ஒரு எதிர்காலத்தை கொண்டு போவதற்கு நலன் சார்ந்த விடயங்களை நாம் தமிழர் எடுக்கும் என்றதிலேயும் மிகவும் நம்பிக்கை கொண்டு வரார்கள். அப்போ இந்த இடத்துல எதிர்வினையாக நாம் தமிழர் நிர்வாகிகளில் பொறுப்பாளர்களில் இருக்கிறவர்களை பல முறைகளில் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு, லஞ்சங்கள் வாங்கப்பட்டு கொடுக்கப்பட்டு, பல விதத்தில் அவர்கள் வாங்கப்படுகிறார்கள் தான் சொல்லணும். இதுகள் எல்லாத்தையும் தாண்டி போய் வெளியில் போய் செயல்படுபவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்றால், எந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்களோ அதுக்கு எதிரான தங்களுடைய செயல்பாட்டை சுதந்திரமாக செய்ய தவறுகிறார்கள். இப்போ அவர்கள் எதெல்லாம் முடக்கப்பட்டு இருக்குன்னு நம்பினமோ நாம் தமிழரில் இருக்கும் மட்டும் அவர்கள் உண்மையாகவே வெளியில் போகிறார்களா இருந்தால் அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக சுதந்திரமாக துரிதமாக செயல்படுவார்கள் இல்லையா? இப்போ சீமான் அண்ணையோ நாம் தமிழர் கட்சியில் ஒரு மரங்கள் நடுறத தடுக்கினம் இல்லாட்டி கொடுக்க விருப்பம் இல்லை என்ற ஒருத்தர் நம்புறாருண்டா அதை காரணமாக சொல்லி போட்டு வெளியில் போகிறாருன்னு சொன்னால் வெளியில் போகிறோன்னு என்ன செய்வார்? தன்னுடைய முயற்சி மூலமாகவே நிறைய மரங்களை நடுவார், நிறைய விஷயங்களை செய்வார். என்ன அப்போ கேட்க சொல்லலாம், அங்கே இருக்க கட்டுப்பாடு இருந்தது, இப்போ கட்டுப்பாடு இல்லைன்னு. அதே மாதிரி அவர்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும், இப்போ ஒருத்தர் திமுகவில் போய் இறங்குறாருன்னு சொன்னால் அதன் அர்த்தம் என்ன? திமுக இப்போ ஒரு காளியம்மாள் போய் இணைகிறான்னு ஒரு வந்ததுண்டா திமுக என்ன செய்யணும்? காளியம்மாளுக்கு ஒரு ஃபிஷமரி, ஒரு மீனவர் மினிஸ்ட்ரி போஸ்ட் கொடுக்கணும். ஒரு ஃபிஷிங் மினிஸ்ட்ரி போஸ்ட் கொடுத்ததுண்டா அந்த ஃபிஷிங் மினிஸ்டராக இருந்து கொண்டு அந்த அதிகாரத்தை வச்சுக்கொண்டு காளியம்மாள் மீனவர்களுக்கும் அந்த மீனவ சமூகங்களையும் ஒருங்கிணைச்சு அதுக்குரிய செயல்பாடு கனவோடு இருக்கிறத உடனடியாக செயல் வடிவம் கொடுப்பார். இப்போ காளியம்மாவே சொல்கிறா, சீமான் அண்ணன் இந்த மீனவர்களில் வச்சிருக்கிற அக்கறையும் தான் கொண்ட கனவை நினைவாத்துறதுக்கும் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்டிலேயே வந்ததிலிருந்து முதன்மை நிர்வாகிகளாக முன் தலைவியாக தங்களுடைய குலதெய்வம் என்று சொல்கிற அளவுக்கு மரியாதை வச்சு உயர்த்தி விட்டது. அப்போ ஒரு எதிர்க்கட்சியாக ஒரு அதிகாரத்துக்கு வர முடியாத வர இல்லாத ஒரு நாம் தமிழர் காளியம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய அதிஉச்ச மரியாதையையும் தெளிவையும் அதுக்குரிய சுதந்திரத்தையும் கொடுக்கப்பட்டது. அப்போ இதை தாண்டி ஒருத்தர் திமுகவுக்கு போகுமா இருந்தால் திமுக அதிகாரத்தில் இருக்கிறவர் என்ன செய்யலாம்? அந்த அதிகாரத்தை அவர் கையில் ஒப்படைக்கும் பொழுது அவருடைய எண்ணத்தை பூர்த்தி செய்கிற அளவுக்கு கொடுக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அது காளியம்மா அங்கே போகிறதுக்கான நியாயத்தை கற்பிக்கலாம். இல்லாட்டில் துரோக வரிசையில் அவர்கள் வேறு காரணங்களுக்காக போயிருக்கிறார்கள் என்று வேணும்னா சொல்லலாம். இப்போ துரோகங்கள் என்று நாங்கள் அதியுச்சமாக சொல்ல தேவையில்லை, ஆனால் காரணங்கள் சரியாக இருக்கணும். இப்போ திமுகவுக்கு போகாமல் அதிமுகவுக்கு போனால் அதுக்கு வேறு காரணங்களை கற்பிக்கலாம். ஆனால் ஒரு ஆளும் கட்சியில் இணைவார்களாக இருந்தால் அதுக்கு ஒரே ஒரு நியாயப்படுத்தக்கூடிய காரணம் அவருடைய எண்ணத்துக்கு அவருக்கு தேவையான அந்த பொறுப்பு, அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்படும் என்றால் மட்டும்தான் ஏதோ ஒரு விதத்தில் நியாயப்படுத்தலாம். என்றால் ஆர் குத்தினாலும் அரிசி மாவாகணும். இந்த மீனவ சமூகங்கள் உடனடியாக செயல்பாட்டின் மூலமாக அந்த அனுபவ ரீதியாகவும் அந்த அதிகார ரீதியாகவும் நன்மை பெறணும். அப்போ இதுதான் திமுகவுக்கும் நல்லது. 2026 வாக்கு சேகரிக்க வேண்டுமென்றால் காளியம்மாள் போன்ற ஒருத்தரை ஃபிஷரி மினிஸ்டர் ஆக்கிவிட்டால் அவர்கள் அது மூலமாக வாக்கு எடுத்துக்கொள்ளலாம், மீனவர்களுடைய நல்ல வாக்குகளை கைப்பற்றலாம். இதை விட்டுவிட்டு அதை செய்ய தவறுவார்களாக இருந்தால் மிச்சம் எல்லாம் ஒரு பேசு பொருளுக்கு ஒரு
சதித்திட்டத்துக்குள்ள வலைக்குள்ள விழுந்த மாதிரி தான் நாங்கள் பார்க்கலாம். இந்த இடத்தில் வந்து காளியம்மாள் என்று நான் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் அதுவும் பரப்பப்பட்டு கொண்டு தான் இருக்குது. இன்றைக்கு ஈரோடு தளத்தில் வந்து அந்த செய்தியும் குழப்பப்படுது. இன்றைக்கு தேசிய தலைவருடைய பெயரை அசைக்க முடியாது என்ற ஒரு நிலை வந்தவுடன் அவர்கள் வந்து பெரியாருடைய பிம்பம் சுக்குநூறாக போய்கொண்டிருக்கிற என்ற சூழல் இருக்கும் பொழுது பெரியாருடைய பிம்பத்தை தோல்விக்கு தள்ளக்கூடாது, விழுந்துடக்கூடாது, தேசிய தலைவரை அசைக்க முடியாமல் இருக்குது என்ற இடத்துல வந்து சீமான் அண்ணையை வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவரை அசைக்க முடியாமல் அவருடைய பிரபலயமும் அவருடைய தேசியத்துக்கான தமிழ் தேசியத்தை தளத்தில் அவருடைய உறுதிப்பாடும் அவரை மேலும் மேலும் வளர்த்து கொண்டு போகுது. அப்போ இந்த இடத்தில் குழப்பகரமான ஒரு சூழ்ச்சிகளையும் ஆக்களை விலைக்கு வாங்குவதும் இப்படியான ஒரு மூன்றாம் தரப்பு அரசியலுக்கு தள்ளி கொண்டு போகுது. இது திமுகவை பொறுத்தவரையில் ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். எல்லாமே அழிஞ்சு போய் உடைஞ்சு விழுந்து கொண்டு அழிய போகிற கட்டத்தில் அவர்கள் எதையும் செய்வார்கள் என்ற ஒரு இடத்தில் இருந்து கொண்டு அவர்கள் நடத்துகிற எந்த ஒரு நாடகமும் பலம் கிடைச்சா கிடைக்குது, இல்லாட்டி ஏதோ ஒரு வழியில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும் என்ற அடிப்படையில் தான் இந்த காலகட்டம் நகருது. ஆனால் ஈரோட்டு தளம் என்பது மிகப்பெரிய வரலாற்று மாற்றங்களை இதில் இருந்து அந்த மாற்றங்கள் பிறந்ததாக வரலாறு சொல்லும் என்பதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. இப்போ ஈழத்தமிழர்களோட பார்வையில் சீமானவர்கள் எப்படி இருக்கிறாரு? தமிழீழ விடுதலை புலிகளுடைய அத்துணை போராட்டங்களும் அது அவர்கள் ஆயுத ரீதியாக போராடினது மட்டும்தான் உலகம் அறிஞ்சது. ஆனால் ஜனநாயக ரீதியில் அந்த அரசியல் ராஜதந்திர போராட்டங்கள், இப்போ திலீபனண்ணாண்ட உண்ணாவிரதம் போன்ற போராட்டங்கள், இப்படி பல போராட்டங்களை முன்னிறுத்தி நடத்தின தேசிய தலைவர். அவர் இந்த தமிழ் தேசிய தளத்தில் உருவாக்கின அதை பலப்படுத்தக்கூடிய விடயங்கள் சிந்தனைகளாக வந்திருக்குது. அது தேசிய தலைவரை எத்தனை பேர் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள், பார்த்திருக்கிறார்கள், பழகியிருக்கிறார்கள், தெரிந்திருக்கிறார்கள், அறிந்திருக்கிறார்கள் என்பதை தாண்டி அவருடைய சிந்தனைகள் உயிர்ப்புடன் வைத்திருந்தவர்கள் மாவீரர்கள். அந்த சிந்தனைக்கு உயிரூட்டியவர்கள் மாவீரர்கள். அந்த சுயநலம் அல்லாத அந்த மாவீரர்களுடைய ஆசீர்வாதம் வேணுமாக இருந்தால் இந்த தமிழ் தேசியத்தில் செயல்படக்கூடிய ஒவ்வொருவரும், அவர்கள் தமிழர்களாக இருக்கலாம், தமிழர்கள் இல்லாதவர்களாக இருக்கலாம், அந்த தளத்தை பலப்படுத்தணும் என்றால் தேசிய தலைவருடைய சிந்தனையில் அவர்கள் பலமடையணும். அந்த பலத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் மாவீரருடைய பிளஸ்ஸிங்ஸோட காய்களை நகர்த்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். இது உறுதியான செயல்பாடு. இன்று தமிழ் தேசியம் பலம் அடைகிறதுக்கு யார் அதை செய்தார்கள் என்ற ஒரு கேள்வி வந்திருந்தால், பல தலைவர்கள் இருந்தும் தமிழ் தேசிய தளத்தில் பல கதைகளை கதைத்தும் 2009க்கு பின்பு இன்றைக்கு தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவர் அவர்களுடைய சிந்தனையை அடிப்படையாக வைத்து ஒரு கட்சிக்கு அவர்தான் தலைவர் என்ற அங்கீகாரத்தை ஒரு வாக்கு அரசியல் மூலமாக இந்திய யாப்பின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தினூடாக அதை பதிவு செய்து இன்றைக்கு ஒரு கட்சியின் தலைவராக தேசிய தலைவரை முன்னிறுத்தி தன்னை ஒரு ஒருங்கிணைப்பாளராக, தலைமை ஒருங்கிணைப்பாளராக அறிமுகப்பட்டு அந்த பொறியாக, தலைமை பொறியாக நின்று செயல் வடிவம் கொடுத்து கொண்டிருப்பவர் சீமானன். அப்போ அவரை, தேசிய தலைவரை மதிப்பவர்கள், தேசிய தலைவருடைய சிந்தனையை மதிப்பவர்கள் அவருடைய செயல்பாட்டை மிகவும் உறுதியாகவும் நம்பிக்கையுடனும் மிகவும் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடையும் இறுகி பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர் தேசிய தலைவருக்கான நம்பிக்கையானது
எவ்வளவு தூரம் எங்களுடைய போராட்டம் 2009க்கு பிறகு சாதாரண பாமர மக்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் கிராமம் பூராக தேசிய தலைவரையும் அவருடைய சிந்தனைகளையும் அந்த செயல்பாடுகளையும் தமிழ் தேசிய கொள்கைகளையும் எவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்ந்திருக்கிறார் என்றது தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சியாக வளர்த்து விட்டதிலிருந்தே தெரிகிறது. ஸோ ஈழத்தமிழர்கள் தேசிய தலைவர் மேலே அன்பு வச்சிருக்கக்கூடியவர்கள், மதிக்கக்கூடியவர்கள் உறுதியாக சீமானண்ணையை இறுக்கி கைப்பற்றி பிடித்து கொண்டிருக்கிறோம். சீமானண்ணன் தமிழ் தேசியத்தை சரியான பாதையில் கொண்டு போய் அந்த அதிகாரத்தில் நிறுத்துவார், அதிகாரத்தை கைப்பற்றுவார். முதலமைச்சராக அவர் சென்று ஒரு பின்தளத்தை உருவாக்குவார். தமிழ் தேசியம் அதிலிருந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி கொண்ட இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்று உறுதியாக நம்புகிறார்கள். அப்போ தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடியவர்கள் சீமானண்ணையை நேசிப்பதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. சீமான் அவர்கள் பிரபாகரன் அவர்களோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ நான் தான் எடிட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லி பரப்பிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஃபோட்டோ இல்லாட்டி சாப்பிட்ற சாப்பாடு இருந்தாரா இல்லையா என்றதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இங்கத்திய ஊடகங்களால் ஆக்கப்படுகிறது. இது ஏதோ நேற்று பிரபாகரனோட ஃபோட்டோ எடுத்ததும் நேற்று தேசிய தலைவரோட நின்று எடுத்தாரா இல்லையா வெட்டி கொடுத்ததான்றது இல்லை பொருள். இப்போ 10-15 வருஷமாக இருக்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு அதை ஏன் பேசுபொருளாக ஆக்கப்படுகிறது, அது ஒரு ஊடகத்தில், அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் விவாதிக்கப்படுகிறது என்று சொன்னாலே இதுக்கு பின்னணியில் இருக்கிற ஏற்கனவே முதல் சொன்ன கருத்து தான். தோற்று கொண்டிருந்து அழிவை நோக்கி போபவர்கள் இனி இல்லைன்ற ஒரு மிக்க டெஸ்பரேட் சிச்சுவேஷனில் எதையும் செய்வார்கள், சிறுபிள்ளத்தனமாக நடப்பார்கள் என்றதை தாண்டி எவ்வளவு தூரத்துக்கும் இறங்கி அடிப்பார்கள். காரணம் அவ்வளவு டெஸ்பரேட்டாக அவர்கள் இருக்கிறார்கள். இதில் இருந்தாரா இல்லையான்றதுக்கு பேச்சுக்கே இடமில்லை. அதை சீமானண்ணன் கொண்டு வந்து சொல்லவும் இல்லை. ஆனவடியாக இது பேசுபொருள் ஆக்கப்படுறது எதுக்காகன்றதை உணர்ந்து விட்டால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில், அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறுப்பில் இருப்பவர்கள் மாணவர்கள் ரேப் பண்ணப்பட்டு கற்பழிக்கப்படுற ஒரு இடத்தை பேசுபொருளாக இல்லை. அதை பேசுபொருளாகி யார் அந்த சார் என்ற ஒன்றை வந்து அவர் இயல்பாகவே இது மறைக்கப்படுது, கடக்கப்படுகிறது. பெரியார் என்றது அவர் சொன்ன விடயங்களை மறைக்கிறார்கள். அப்போ தமிழினத்துக்கு எது தேவை, எப்படியெல்லாம் அழிவுகள் வருகிறது என்று வரைக்க இந்த ஊடகங்கள் அதெல்லாம் விவாதத்துக்கு கொண்டு வர இல்லை. விவாதத்தை தாண்டி விவாதமாக வரும் பொருட்டு அது தோல்வியில் அடைந்து கொண்டு வரைக்க இன்னொரு குண்டை போட்டு இன்னொரு பேசுபொருளை உருவாகிறார்கள். அப்போ இதில் வந்து நாளாந்தூளாக இயங்கக்கூடிய இந்த ஊடகங்களுடைய பங்களிப்பு என்பது மிகவும் வருந்தத்தக்கது. இது உண்மை பொய் என்றதுக்கு இடமே இல்லை. இது இவர்களுடைய சிறுபிள்ளத்தனமோ இல்லாட்டி அறியாண்மையோ இல்லாட்டி இவர்களுடைய சூழ்ச்சின்னு தான் நான் பார்க்குறேன். இதில் இதுக்கும் தமிழ் தேசியம் பலமடைகிறதுக்கும் வெற்றியடைகிறதுக்கும் எங்களுடைய இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை என்ற நோக்கத்துக்கும் இது சம்மந்தமே இல்லை. ஸோ அந்த இடத்தில் இவர்களை வைத்துக்கொண்டு இவர்களுடைய உண்மையான நோக்கங்களும் குணங்களும் இதை உள்வாங்கி கொண்டு நாங்கள் சரியானவர்களோட இனங்கண்டு பலப்படுத்தணும். தேசிய தலைவரை பற்றியோ சீமானண்ணை பற்றியோ தமிழ் தேசியத்தை பற்றியோ ஒரு செய்தி வந்து பலமடைய செய்தா பலவீனப்படுத்துதா என்ற கேள்வியை நாங்கள் உள்வாங்கிட்டோம் என்றால், பலவீனப்படுத்துது என்று தெரிஞ்சால் அதை அப்படியே விட்டுட்டு போயிட வேண்டியதான். பலப்படுத்துதுன்னா நாங்களும் சேர்ந்து அதை எப்படி பலப்படுத்தலாம் என்று எங்களுடைய பங்களிப்புகளை செய்ய வேணும் என்றது என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோளாக இதில் வைக்கிறேன். இப்போ தமிழ் தேசியம்னு எடுத்துக்கிட்டா எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, வைகோ அண்ட் திருமாவளவன், இப்படி எத்தனையோ தலைவர்கள் இருக்கும் போது ஏன் மக்கள் சீமானை தேர்ந்தெடுக்கணும்? இத்தனை தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு உண்மையோ
அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குதுன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. 2009க்கு முதல் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள், எப்படி பார்க்கப்பட்டது. 2009க்கு பிறகு அது நிகழ்ச்சியாக ஒரு தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தை எப்படி வளர்க்கிறார்கள், அவர்கள் இந்த 15 வருடத்தில் தமிழ் அதை முன்னடத்தி கொண்டிருக்கக்கூடிய சக்திகளை எவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் என்ற விடயங்களை எல்லாரையும் கண்ணூட்டி பார்த்தால் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வண்ணம் அவர்கள் நடக்க இல்லை என்றதுதான் உண்மை. இதில் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வண்ணம் மக்களுடன் இருந்து செயல்பாட்டு மூலமாக வளர்ந்து கொண்டு வரும் ஒரு கதாநாயகனாக சீமான் இருக்கிறார். அந்த இளையோர்களுக்கு பிடித்தவர்களாக, இளையோர்களை வழிநடத்தி சொல்லுக்கு முன் செயலென்று செயல் மூலம் பயன்படுத்தி கொண்டிருப்ப ஒரு இளைய தலைவராக சீமான் பேசுபொருளாக முன்னிலைப்படுத்தப்பட்டு கொண்டு வர்றதுக்கு காரணம் அந்த இளையோர் மனதை வென்று கொண்டு வரார். ஸோ மற்றவர்கள் அதுக்கான செயல்பாட்டை செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக நான் பார்க்குறேன். தமிழ் தேசியம்னு எடுத்துக்கிட்டா இப்போ சீமான் அவர்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ சீமானுக்கு அப்புறம்னு பார்த்தா யாருமே கிடையாது. ஸோ நாம் தமிழர் கட்சினாலே சீமான் மட்டும்தான் பிரபலமாக தெரிகிறாரு. அதுக்கு அடுத்தபடியான யாருமே கிடையாதுங்கும் போது எப்படி மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழ் தேசியம் என்பது சீமான் அண்ணன் மட்டும்தான் என்ற கருத்தை நான் ஏற்கவில்லை. தமிழ் தேசியம் என்பது ஒரு பெருங்கடல். அந்த கடலில் அதுக்கு சிந்தனையாக தலைவராக முன்னின்று வழி நடத்துகிறவர் தேசிய தலைவர். அவருடைய சிந்தனைகளை ஒரு தளபதியாக, ஒரு போராளியாக, ஒரு பொறியாக நின்று அதை உள்வாங்கி செயல் வடிவம் கொடுக்கும் ஒரு நபராகத்தான் சீமான் அண்ணையை பார்க்கிறார். அப்போ அவர் தேசிய தலைவரை எப்படி உள்வாங்கினார், அவர் எப்படி பார்த்தார், எப்படி அதுக்கு செயல் வடிவம் கொடுத்தார் என்ற ஒரு முன்னணி போராளியாக பார்க்கும் பொருட்டு 36 லட்சம் ஓட் விழுந்த அத்தனை பேரும் சீமான் அன்னைக்கு சமமாகத்தான் நாங்கள் பார்க்க வேணும். அதில் எந்த ஒரு குறையும் நாங்கள் பார்க்க இல்லாது. அப்போ இதில் தமிழ் தேசியத்தில் தலைவர்கள் இருக்கிறார்களா இல்லையான்றது கேள்வியே இல்லை. ஏனென்றால் அத்துணை பேரும் தலைவர்கள் தான். அத்துணை பேரும் தரமான தமிழ் தேசியத்தை நேசித்து ஆகக்கூடிய அதியுச்ச அனைத்து உயிர்களுக்குமான அரசியலையும், இந்த மண்ணுக்குமான மக்களுக்குமான அரசியலையும் உள்வாங்கி ஒரு தியாகத்தின் அடிப்படையில், ஒரு சேவையின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர்கள். அதில் பல பேர் இந்த 24 மணித்தியாலத்தில் குறிப்பிட்ட நேரத்தை முழு நேரமாக கொடுக்கிறார்கள். சிலாக்கள் வாரத்துக்கு 1 மணி நேரம், சிலாக்கள் வாரத்துக்கு 1 நாள், அப்படி தங்களுடைய நேரத்தை வேண்டுமென்றால் பிரித்து கொடுக்கலாம். அந்த நேரத்தில் அவர்கள் முழு நேர சேவையாளர்களாக செயல்படுகிறார்கள். சிந்தனையின் அடிப்படையில் அவர்களுடைய வாழ்வியல் அரசியலில் அவர்கள் அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அந்த இடங்களில் வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் தமிழ் தேசியம் என்றும் தமிழ் தேசியத்தை நேசிக்கும் ஒவ்வொரு அரசியல் போராளிகளாக, தளபதிகளாக, தலைவர்களாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக முன்னுக்கு நிற்பவர் சீமானனாக இன்று இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இப்போ உங்களோட பார்வையில் தமிழக அரசியல் களம் எப்படி இருக்குது? தமிழக அரசியல் களம் என்றதை தாண்டி இன்றைக்கு ஆரியம் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்படுறதை நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு 2000 வருடம் இருக்குது. அதுக்கு பின்னணியில் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் 100 வருடத்தை கடந்து செயல்பட்டு கொண்டிருக்குது. அந்த இயக்கம் நேரடி அரசியலில், நேரடி தேர்தல் அரசியலில் இறங்க இல்லை. ஆனால் அவர்கள் அர்ப்பணிப்புடன் அந்த ஆரியத்தை முன்னிறுத்துவதற்கும் அதிகாரத்தில் வைத்திருப்பதற்கும் அனைத்து வேலைகளையும் செய்யுது. இதே இடத்துல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த திராவிடம் அதை செய்ய முயற்சிக்குது. ஆனால் அவர்கள் விசுவாசம் யாருக்கு காட்டுகிறார்கள் என்றால் இந்த ஆரியத்துக்குத்தான். ஆரிய எதிர்ப்புன்னு சொல்லிக்கொண்டு ஆரியம் எதை செயல்படுத்துதோ அதுக்கு
இணையாக இன்னும் கூடுதலாக தமிழ்நாட்டில் தமிழருடைய நலனை பற்றி கவலைப்படாமல், தமிழ் மண்ணின் நலனை பற்றி கவலைப்படாமல் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு திராவிடம் என்ற பெயரில் இயங்கி கொண்டிருக்குது. அப்போ இந்த இடத்துல ஆரியம் வந்துடக்கூடாது, அதே நேரத்தில் தமிழ் தேசியமும் வந்துடக்கூடாது, தாங்கள்லாம் இதை ஆளணும் என்ற ஒரு முடிவோட 60 வருடமாக கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திராவிடம் முழுமையாக இல்லாமல் போகும் பட்சத்தில் தான் தமிழ் தேசியம் மலரும். அதற்கான செயல்பாட்டில் தமிழ் தேசியவாதிகளும் தமிழ் தேசிய தளமும் மிகவும் உறுதியாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. தமிழ் மண்ணில் தமிழர் நலன், தமிழர் பண்பாடு, தமிழருடைய மண், தமிழருடைய வீரம், கலாச்சாரம் எல்லாமே, பொருளாதாரம் எல்லாம் தமிழர்கள் சார்ந்து, தமிழர் நலன் சார்ந்து இருக்கணும் என்பது ஒரு பெரிய அரசியல் இல்லை, இயல்பான அரசியல். அந்த இயல்பான அரசியலை பேசுவதற்கே இங்கு திராவிடம் தயங்குகிறது. ஏனென்றால் அந்த உணர்வு என்பது ஒவ்வொரு தமிழர்களுக்கும், இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு இனத்துக்கும் இந்த உணர்வு இருக்கணும். உங்களை 60 ஆண்டு ஆள விட்டு அழகு பார்த்த தமிழினத்துக்கு நீங்கள் காட்டும் விசுவாசம் இதுதானா? மொழி வாரியாக பிரிந்து போன அத்தனை மாநிலங்களும் தங்களுடைய மொழிக்கும் அந்த அதிகாரத்துக்கும் அந்த மண்ணுக்கும் ஆன இடத்தை கொடுக்கும் இடத்தில் நீங்கள் உங்களை அழகு பார்த்திருக்கும் பொழுது நீங்கள் இன்னும் கூடுதலாக எல்லாம் இந்த மண்ணுக்கு செய்திருக்கணும். அந்தந்த மண்ணுக்குரிய ஆளை ஆளும் பொழுது அவர்கள் எவ்வளவு முழுமையாக ஆளுகிறார்கள் என்று பார்க்கும் பொருட்டு நீங்கள் உங்களை ஆள விடைக்க நீங்கள் எவ்வளவு தூரம் இந்த மண்ணுக்கு விசுவாசமாக இருந்திருக்கணும். ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் இந்த மண்ணை அழிக்கிற வேலையையும் இந்த மக்களை அழிக்கிற வேலையையும், இந்த மண்ணின் மக்கள் குடிக்கிற தண்ணியில் போய் மலத்தை கிடைக்கிறீங்களே, அதுக்கு ஒரு நடவடிக்கை இல்லை, அதை ஒரு நியாயப்படுத்துறீங்க, அதுக்கு ஒரு எதைத்தான் உருப்படியாக செய்தீங்க. அப்போ இந்த இடத்துல திராவிடம் என்பது எங்களுக்கானவர்கள் அல்ல. வேற்று மாநிலங்களில் கூட அது அங்கீகரிக்கப்படாத இடத்துல தான் இருக்கணும். கேரளாவிலேயோ ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ ஒரு இடத்துலையும் திராவிடம் என்று அங்கீகரிக்கப்படலையே. அப்போ இப்படி இருக்கேக்க நீங்கள் ஒரு குடும்பத்துக்காக, குடும்ப நலனுக்காக அழிவையும் தாண்டி நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்றால் அது இங்கே முழுமையாக நிராகரிக்கப்பட்டு தமிழ் தேசியம் மலரணும் என்பதில் ஐயமில்லை. மிகவும் அருமையாக பல்வேறு விடயங்களுக்கு நல்லாவே பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி. உங்களுடைய சேவை தொடர்ந்தும் வளர என்னுடைய மனமார்ந்த நன்றி அறிந்த வாழ்த்துக்கள். புரோக்கர் இல்லாமல் வீடு, நிலம் வாங்க, விற்க, குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க, குயிக்காக சேல் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க.